பவர் கட் பண்ணதுனால அவர் பேசுறதும் கேட்கல. அதனால என்ன பண்ணாங்க, சரி கொஞ்சம் முன்னாடி போயிட்டாங்க. பாதுகாப்பு இல்ல கண்டிஷன்ஸ் ஃபாலோ பண்ணுகிறார், கண்டிஷன்ஸ் ஃபாலோ பண்ணுகிறார். விஜய் பேரை கெடுக்கிறீங்க. அவன் என்ன பாவம் பண்ணா சொல்லுங்க. நல்லா இங்க ரவுண்டான கொடுத்தா நல்லா இருந்திருக்கும். இங்க வந்து இடம் கம்மியா இருக்குது. ஆனா நீங்க என்ன பண்றீங்க, அந்த இடத்தையெல்லாம் விட்டுட்டு நெருக்கடியோட, மக்கள் நெருக்கடியோட எங்கெல்லாம் நிப்பாங்களோ அந்த இடமா பார்த்து செலக்ட் பண்ணி தெரியுங்க. உங்க எண்ணம் தான் என்ன சார்? முக்கியமான காரணம் என்னன்னா, ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நிகழ வேண்டும் என்று அரசு விரும்புகிறது. இல்ல இதுதான் நான் சொன்னேன்ல, அந்த தன் மீது விழும் அஸ்திரத்தை திருப்பி எதிரி மேல அடிக்கணும்ன்றது இதுதான். அது அந்த இருக்கிறதுலே நெருக்கடியான இடத்தை தேர்ந்தெடுத்து கொடுக்கறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா, ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நிகழ வேண்டும் என்று அரசு விரும்புகிறது. அது போல் ஏதாவது அசம்பாவிதம் நடக்க வேண்டும் என்று இவர்கள் விரும்புகிறார். உங்களுக்கு அசம்பாவிதம் இல்லாமல் நன்றாக நடக்க வேண்டும் என்று நினைத்தால் ஒரு நிர்வாகம் என்ன செய்யும் என்றால், இருக்கிறதுல கொஞ்சம் ஓப்பன் ஸ்பேஸ் அதிகமா இருக்கக்கூடிய இடம், ஓகேவா, குரூஷியல் ஜங்ஷன் இல்லாம, டிராபிக் இல்லாம ஒரு அவுட்டர்ல ஒரு இடத்த பார்த்துட்டு, சார் இந்த இடத்துல நீங்க நின்று பேசுங்க, இந்த கிரௌடு பூரா கிட்ட நிற்கும், ஏறுறதுக்கு பக்கத்துல மரமே இல்ல, கரண்ட் கம்பமும் இல்ல, அது போன்ற இடங்களை தேர்ந்தெடுத்து கொடுக்கலாம். இவங்க தான் 10-15 இடம் கொடுக்குறாங்களே, இங்க வேணுக்குன்னு இதை பண்றாங்களோ அப்படின்ட்டு தோணுது. நீங்க கொடுத்த இடத்தினாலதே நம்ம மேல பழி சுமத்தனா, நீங்க கொடுத்த இடத்தினால இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு திசை திருப்பிட்டாருன்னா எடுபட உனக்கு ஒரு வாதத்துக்கு சொல்றேன். ஏதோ நான் ஒரு பஞ்சத்துக்கு தான், ஓகேவா, நம்மளோட சிம்பத்தி அந்த பையன் மேல போகுமா, வேணுக்குன்னு இவங்க அந்த நெருக்கடியான இடத்த கொடுத்து இப்படி பண்ணிட்டாங்கன்னு போகுமா? பையன் விஜய் மேல பாயிறது வாட்டமான ஒரு விஷயமா போயிடும், கொதறிடுவாங்க. இவங்க எல்லாம் சுத்தத்தை பத்தி பேசுறது இல்ல. நேற்று இந்த டிஎம்கே ஈகோ சிஸ்டம் பாத்தீங்கன்னா, விஜய் சென்ற பிறகு அங்க பாருங்கள் இவ்வளவு குப்பைகள் கிடைக்கின்றன, இப்படி செய்கிறார்களே அப்படிலாம் பேசுறாங்க. அது மாதிரி ஒரு சான்ஸ் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. போலீஸ் பாதுகாப்புலாம் இருக்கா இல்லையா? போலீஸோட கைகள்லாம் கட்டப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். போலீசார் மக்கள் தான் சார் எஜமானர்கள். மக்களுக்காக மட்டும்தான் பயப்படணும், வேற யாருக்காகவும் பயப்படணும்னு அவசியமே கிடையாது. எங்க பையன் தான் 13 வயசு விஜய் பாக்குறதுக்கு தான் வந்தோம். இன்னும் இடத்துல ஒரு போலீஸ் கூட இல்ல. 50 பேருக்கு மேல 50 பேர் உளுந்து கிடக்குறாங்க. யாரை தூக்குவாங்க சார்? யாரையும் தூக்கல. ஏன் நீங்க பாதுகாப்பு கொடுக்கல? எங்களுக்கு அது பதில் சொல்லி ஆகணும். ஏன் போலீஸ் வந்தப்ப கொடுக்கல? நாங்க இருந்த இடத்துல போலீஸே இல்ல, அப்ப ஏன் நீங்க கம்மியா கொடுத்தீங்க? இதுக்கெல்லாம் பதில் சொல்லி ஆகணும். நாங்க ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொருத்தரை இழந்து போய் நின்றுட்டு இருக்கோம். நாங்க விஜய் சார் மேல எந்த குறையுமே சொல்ல மாட்டோம். செந்தில் பாலாஜி சார் எங்களுக்கு பதில் சொல்லியே ஆகணும். சிஎம் சார்